டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு மலையாளம் மூவி ஐ நோபடி. தமிழ் டப்பிங்லேயே வெளியாகி இருக்கு தியேட்டரில். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் கேரளாவில். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் நிசாம் பஷீர். அவர் இதற்கு முன்பு 2022 எடுத்த ரோசாக்குன்னு ஒரு படம், மம்முட்டி அவர்கள் நாயகனாக நடிச்சிருப்பார். ஒரு சூப்பரான படம். கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கதையை நம்மளால் யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் ரோசாக்கு. அதில் வில்லன் செத்து விடுவான். ஆனால் அந்த பேயை போய் ஹீரோ மம்முட்டி பழி வாங்குவார். ஒரு வித்தியாசமான திரைக்கதை. அந்த படம் செமையாக போனது கேரளாவில். அதனாலேயே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக இருக்கும்னு ஐ நோபடி. கதாநாயகன் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரே தயாரிச்சிருக்காரு. அவரோட மனைவி சுப்ரியா மேனன் தான் ப்ரொடியூசரு. ஐ நோபடி அப்படின்னா நான் உங்களை போல் சாதாரணமானவன், வேறு யாரும் இல்லை என்பது தான் படத்தின் டைட்டிலுக்கான அர்த்தம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பிருத்திவிராஜ், படத்தில் அவர் பேர் ராஜீவன், கதாநாயகி மீரா ராஜீவன். அவங்க தான் பார்வதி திருவத்து. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு நடுத்தர குடும்பம். ராஜீவன் ஒரு அரசு ஊழியர், மீரா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்க மீராவுக்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் இருக்குது. இதனால் நாயகன் அவங்கள மிரட்டுறதுக்காக கோவத்தில் துப்பாக்கியோட சுற்றுறாரு. கென்னை கையில் வச்சுக்கிட்டு அலைகிறாரு. ஒரு நாள் நாயகன் ராஜீவன் வேறு ஒரு வேலையாக பேங்குக்கு போகிறாரு. ஒரு 3 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அந்த பேங்கில் ஒரு 17 கோடி ரூபாயை கொள்ளையடிக்குது. கொள்ளையடிச்சிட்டு பணைய கைதியாக கதாநாயகன் ராஜீவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போலீஸ் நம்மளை பிடிச்சிடும் இதே வாகனத்தில் போனால் அப்படின்னு வேறு வண்டிக்கு அந்த 3 பேர் கும்பல் மாறியதும் ராஜீவனை அங்கே விட்டுடுறாங்க. ஆனால் அவங்க பயணம் செய்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி 3 பேரும் ஸ்பாட் அவுட்டு. அவங்க கொள்ளையடித்த 17 கோடி பணத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த 3 பேரும் செத்து போயிட்டான். பணம் எங்கே போயிருக்கும், யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல. போலீஸ் விசாரணை தொடங்குது. ராஜீவன் மேலே சந்தேகப்படுறாங்க, ஹீரோ மேலே. ராஜீவனுக்கும் இந்த கொள்ளை கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னும் சில பேர் இல்லை இவன் தான் பாஸு, அவங்க 3 பேருக்கும் பங்கு கொடுக்கணும்னு அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டான்னு இப்போ தேவையில்லாமல் கதை கட்டி விடுறாங்க. இந்த கோணத்தில் தான் போலீஸும் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியா போராளிகள் இருப்பாங்க இல்லையா, திடீர் போராளிகள், யூடியூபர்ஸு, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறவங்க, அவங்க அப்படியே புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சி கிழிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு கதை விடுறாங்க. இந்த சமூகமும் பொதுமக்களும் நாயகன் மீது வெறுப்பை உமிழ்கிறது. அந்த சோசியல் மீடியாவில் வர்ற பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு இவன் தான் பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு நாயகனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 17 கோடி கொள்ளையடித்தவங்க ராஜீவனை அடித்து தாக்கி கடத்தி கொண்டு போய் பாதி வெளியில் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த கொள்ளையில் ராஜீவனுக்கு தொடர்பு இருப்பதாக கோரி போலீஸ் அவரை விசாரிக்கிறாங்க. செய்யாத குற்றத்துக்கு ராஜீவன் எப்படி பலியாகிறாரு, இந்த பிரச்சனையிலிருந்து நாயகன் மீண்டு வந்தாரா இல்லையா, உண்மையில் பணத்தை எடுத்தது யார் என்பது தான் மீதி கதை. சின்ன வதந்தியை சோசியல் மீடியா எப்படி பெரிதாக்குகிறது என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டியுள்ளார் இயக்குனர். பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவல் ஆக்டிங் தான். ராஜீவன் கதாபாத்திரத்தின் வலி, போராட்டம்னு உணர்ச்சிகளை மிக இயல்பாக வெளிப்படுத்துகிறாரு. ஆக்ஷன் காட்சியில் அவரது கடின உழைப்பு திரையில் தெரியுது. மீரா ராஜீவன் கேரக்டரில் பார்வதி அவங்க தனது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். பணம் ஒருவரின் பகுத்தறிவை மழுங்கடித்துவிடும். அதை தேடி ஒருவர் எந்த எல்லைக்கும் போவாங்க. எளிதாக ரொம்ப ஈஸியாக பணம் கிடைக்கும் என்ற ஆசை மக்களை எப்படி பேராசை மற்றும் வன்முறை எனும் படுகொலியில் தள்ளுகிறது என்பதை இயக்குனர் நிசாம் பஷீர் தெளிவாக படம் பிடிச்சி காட்டியிருக்காரு. பணைய கைதியாக பிடிக்கப்படும் நாயகன் வெளி தோற்றத்தில் ஒரு சாதாரண அரசு ஊழியராகவும் கணவராகவும் தந்தையாகவும்
ராஜீவன் கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜ் ஒரு பன்முக நடிப்பை வழங்கியிருக்காரு. பிருத்திவிராஜின் நடிப்பு கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகுது. காணாமல் போன பணம் எங்கே இருக்குது ராஜீவனுக்கு தெரியும் என அனைவரும் அவர் ஹீரோ ராஜீவனை தேட தொடங்குகிறார்கள். அதனால் அவரும் அவர் குடும்பமும் ஆபத்தில் சிக்குகிறது. அதிலிருந்து அவர்கள் எவ்வாறு மீண்டு வந்தார்கள் என்பதே படத்தின் மொத்த கதை. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் பயணிக்குது. இதில் குடும்பம், சென்டிமெண்ட்டு, எமோஷன்ஸு, ஆக்ஷன், ட்விஸ்டன்ட்னு பல திருப்பங்கள் இருக்கு. ஒரு விறுவிறுப்பான ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இன்டர்வெல்ல ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுது. ஒரு மலையாளத்தில் சொல்லணும்னா ஒரு கிடிலம் உக்ரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் அதுக்கேற்ற செகண்ட் ஹாஃப் இல்லை. ஒரு தனிநபரை இந்த சமூகம் எப்படி வேட்டையாடுகிறது என்பதை படம் யதார்த்தமாக பதிவு செய்கிறது. இன்னமும் பாதி முழு இந்த செகண்ட் ஹாஃப் முழுவதும் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப நாயகன் எப்படி இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த பிரச்சனையிலிருந்து நாயகன் எப்படி தப்பிக்கிறாரு, தன் குடும்பத்தை எப்படி இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார் என்பதை சுற்றி நகர்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேகம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இல்லை, ஸ்லோவாக தான் போகுது. நாயகனின் குழந்தைகளாக வரும் நட்சத்திரா, ஐரா இருவரும் அழகு செல்லங்களாக வந்து போகிறார்கள். ஹக்கீம், ஷாஜகான், அசோகன், மதுபால், சந்திரன், விஜயராகவன், ரோனி வர்கீஸு, இப்படி இவங்க சப்போர்ட்டிங் ஆக்டர் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஜேக்ஸ் பிஜோயின் மியூசிக்கு படத்துக்கு பலம். ஹிந்தி பாடல்கள், இங்கிலீஷ் பாடல்கள்லாம் அதிகம் இருக்குது. மலையாள பாடலை விட ஹிந்தி பாடல், இங்கிலீஷ் பாடல் தான் அதிகம் இருக்குது. ஏன்னு தெரில. பின்னணி இசை பிரமாதம். தினேஷ் புருஷோத்தமனின் ஒளிப்பதிவு பிரமாதம். 2 மணி நேரம் 50 நிமிஷம் டியூரேஷன்லாம் ரொம்ப ஓவர் தான். இந்த கதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். 2.25 மணி நேரம் படமாக இருந்தால் சூப்பரான படமாக வந்திருக்கும். செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சமீர் அப்துல் அவர் தான் திரைக்கதை. முதல் பாதி பிரமாதமாக ஒரு மலையாள படம் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபு. பிற்பாதி செகண்ட் ஹாஃபை ஒரு தெலுங்கு படம் மாதிரி ஆக்ஷன் மசாலா மாதிரி இருக்குது. பரபரப்பான விறுவிறுப்பான கலக்கலான திரைக்கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் கூட போர் அடிக்கலை. லிஃப்டில் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது, செமையாக எடுத்திருக்காங்க. கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே இருக்குன்னே ஆடியன்ஸ் நமக்கே தெரிஞ்சு விடுது. படத்தில் நடிப்பவங்களுக்கு தான் தெரியல. அதுதான் சுவாரஸ்யம் குறைய காரணம். ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, சுமாரான செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்தது தான் நோபடி. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.